ஹாய் மக்கா, ஹாப்பி சண்டே. நம்ம தூத்துக்குடிக்கு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. எல்லா கூறுமே பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். நம்மளுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே பூண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். பூண்டு ரேட்டு எப்போவுமே கூடயாக தான் இருக்குது. அரை கிலோ 80 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வேறு கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அங்கே வச்சு பார்த்துட்டேன். அவங்களும் காய்கறிகள் வாங்க வந்திருந்தாங்க. சரி அவங்க கையில் கேமரா கொடுத்து ஒரு எடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை சுற்றி அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் நின்றுருந்தாங்க. இதுக்கு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ஒரு யூடியூப்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. கேமராவை தூக்கணுன்னே எங்க தப்பு பண்ணால் தான் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. சரி அப்படியே நம்ம பூண்டு வாங்கிட்டு அப்படியே வேறு கடையிலையும் தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம தூத்துக்குடியில் விளையிற பனங்கிழங்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வந்தீங்கன்னா இதை ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் அம்மா அப்படியே தம்பிக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரங்க சத்தம் போட்டாங்க, காசுலாம் கொடுத்து பழக்காதீங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்ம ஃபைனலாக எப்பவும் இந்த கடையில் தான் நம்ம வந்து ஜூஸ் குடிப்போம். வெயில் டைம்னா 2 கிளாஸ் குடிப்போம். ஏன்னா இந்த ஜூஸ் வந்து 10 ரூபா தான். அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இது பனி சீசனால் நம்ம 1 கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஃபைனலாக வாங்கின காய்கறிகள். எல்லா காய்கறிகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுதான் வந்து கப்பக்கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.